குழம்பா வச்சு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு வந்தாங்கக்கா. என்ன நீங்க எல்லாரும் சும்மா சொப்பு ஜாமா விளாடலானே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சின்ன குழந்தையா? இருங்க, உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வைக்கிறேன். அது ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்படியே உங்களுக்கு விளையாண்ட மாதிரியும் இருக்கும், அதுல ஜெயிச்ச மாதிரியும் இருக்கும், பிரைஸ் வின் பண்ண மாதிரியும் இருக்கும். ஆனா தோத்தவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. யார் தோக்குறீங்க யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். நல்லா அதில் அள்ளி போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா தட்டிக்கலாம். தட்டினா தான் அந்த ஷேப் வந்து கிடைக்குமே. அதுக்காக தான் இந்த மாதிரி தட்டுறோமே. இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு அதில் வந்து தட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு கீழெல்லாம் கொட்டாமல் மாவு அதுலேயே இருக்கும். அந்த ஷேப் வந்ததுக்கப்புறம் நம்ம பால் மேலே வச்சு கேக் மாதிரி கட் பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தான் கட் பண்ணணும். சண்டை போடவே கூடாது. யார் பால் கீழே விழுதோ அவங்க அவுட்டு. பனிஷ்மெண்ட் ரெடியாக மாவு காத்துட்ருக்கு. ஏன் டோரா, நீ போ, நீ தான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். போ. நான் தான் ஃபர்ஸ்ட் கட் பண்ண போறேன். இருங்க நீங்க யாரும் விளையாட முடிய மாதிரி கட் பண்றேன். ஐயோ இவ்வளவு குட்டியா கட் பண்றேன். இன்னொரு வாட்டி கட் பண்ணுவா. ஐயோ அதையும் இப்படி பக்கத்துல கட் பண்ணிட்டேனே. இப்போ நான் வந்து யாருமே ஜெயிக்காத அளவுக்கு எங்க கட் பண்றது? இங்க கட் பண்றதா அங்க கட் பண்றதா? ரொம்ப யோசனையா இருக்குதே. எங்க கட் பண்றது? சரி நான் இங்க கட் பண்றேன். வேணாம் அங்க கட் பண்ண கூடாது. சரி நம்ம இங்க கட் பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் 2-3 பேர் வந்து கட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் தான் தோக்க போறாங்க. கட் பண்ணிட்டேன். சூப்பரா இருக்கு இந்த விளையாட்டு. அடுத்தது யார் வர போறீங்க? நான் இப்ப கட் பண்ண போறேன். அச்சச்சோ, என்னப்பா இப்படி போய் கட் பண்ணி வச்சிருக்கீங்க? இருங்க நான் உங்களுக்கு கேர்ஃபுல்லா கட் பண்ணி கொடுக்கறேன். எங்க பாத்தீங்களா? நான் அப்படியே பாதி கட் பண்ணி போட்டேன். இதுக்கப்புறம் எப்படி விளையாடுவீங்க? பாத்தீங்களா எப்படி கட் பண்ணிக்கிறேனே? எப்படியோ எல்லாரும் தோத்து போறீங்க. எனக்கு அப்புறம் யார் விளையாடணும் தோத்து தான் போறீங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு பிரில்லியண்டா வந்து கட் பண்ணிருக்கேன். எப்படியும் தோத்து தான் போறீங்க. இப்போ நான் வந்து கட் பண்றேன். ஆனா நான் இங்க இருந்தே கட் பண்றேன். அவ்வளவு தூரம் என்னால நடக்க முடியாதுப்பா. நான் இங்க இருந்தே கட் பண்றேன். எங்க கட் பண்றது? இந்த மாதிரி கட் பண்ணி வச்சா நான் எங்க தான் கட் பண்றது? நீங்களே இப்படி கட் பண்ணிட்டீங்க. ஐயோ எனக்கு குழப்பமா இருக்கு. எங்க கட் பண்றதுனே. சரி நான் இங்க கட் பண்றேன். எப்படினாலும் நான் கொஞ்சம் தான் கட் பண்ணேன். அடுத்து வந்து கட் பண்றேங்க. யாராவது பார்த்து கட் பண்ணுங்க. அப்பதான் பால் கீழே வந்தாலும் நல்லா இருக்கும். என்னப்பா அதுக்குள்ள 2வது ரவுண்டே வந்துருச்சா? இப்போ நான் கட் பண்ணணுமா? எங்க கட் பண்ண போறனோ இங்க கட் பண்ணுவோம். ஐயே